பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இதே மாடல் சம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட விலையில் 10% வர்த்தக தள்ளுபடி வழங்கப்பட்டது. பின்பு 10% ரொக்க தள்ளுபடிக்கு பிறகு அந்த பொருள் 7290க்கு விற்கப்பட்டதெனில் அந்த பொருளின் குறிப்பிட்ட விலை, அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமாக நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு பொருளுடைய ப்ரைஸ் எக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸுக்கு 10% தள்ளுபடி. எப்பவுமே அந்த பொருளுடைய பிரைஸ் பார்த்தோம்னா 100%. 100%. அதில் 10 போச்சுன்னா மீதி 90%. அப்போ 90 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு அகைன் 10%. அதேமாரி தான் அகைன் 90 வகுத்தல் 100. ஸோ டிஸ்கவுண்ட் போக எவ்வளோக்கு வைக்கிறாங்க? 7290க்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ அப்படியே இருந்தால் கொண்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு 7290 இன்ட்டு இது அப்படியே ரிவேர்ஸில் மாறும். இங்கே பெருக்கிலேருந்து இந்த பக்கம் வச்சுன்னா அப்படியே ரிவேர்ஸில் மாறும். அப்போ 100 வகுத்தல் 90 இன்ட்டு 100 வகுத்தல் 90. 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 9 இன்ட்டு 9 81. இங்கே 729 81 கேன்சல் பண்ணால் 9 டைம். ஸோ 9, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ அந்த பொருளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் குறிப்பிட்ட விலை பார்த்தோம்னா 9000 ரூபாய். மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது குறிப்பிட்ட விலை 9000 ரூபா. இதே கொஸ்டினில் அந்த பொருளுடைய ஒரு பொருளுடைய குறிப்பிட்ட விலை 9000 கொடுத்துட்டு 10% தள்ளுபடி 2 டைம் 10% தள்ளுபடிக்கு அப்புறம் எவ்வளோ விற்பான்னு கேட்டாங்களா? ஸோ குறிப்பிட்ட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9000 இன்ட்டு ஸோ நம்ம 10% தள்ளுபடி. எப்பயுமே ஒரு பொருளுடைய விலை 100%, அதில் 10 போச்சுன்னா மீதி 90% இன்ட்டு 90%. நெக்ஸ்ட்டு எப்போவுமே இந்தமாரி பெருக்கில் சதவீதம் இருந்துச்சுன்னா 1%க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1%க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இன்னொரு சதவீதத்துக்கு இங்கே ஒரு 2 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 90 இன்ட்டு 9 இன்ட்டு 9, அதாவது 9 கியூப் பார்த்தோம்னா 729. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 7290 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 2 மெத்தட் பார்த்துட்டா எப்படி கேட்டாலும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட விலை கொடுத்துட்டு எவ்வளோ விற்பாங்கன்னு கேட்டாலும் சரி, இல்லை வித் அமௌண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ குறிப்பிட்டிருப்பாங்கன்னு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 மெத்தடையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இன்னொரு மெத்தட் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்களா, டைரெக்டாக அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 7290 இன்ட்டு ஃபஸ்ட்டு 10% தள்ளுபடினா எப்போவுமே ஒரு பொருளோட விலை 100%, அதில் 10% போச்சுன்னா மீதி 90%. 90% 90 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 90 இன்ட்டு 100 வகுத்தல் 90. ஏன்னா 2 டைமும் 10% தான் தள்ளுபடி தராங்க. தள்ளுபடினாவே 100 மைனஸ் பண்ணிக்கணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 100 கூட அந்த பர்சன்டேஜ் 100% கூட அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 00க்கு இந்த 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 9 இன்ட்டு 9 81. இங்கே 729 81 கேன்சல் பண்ணால் 9000 வருது. சேம் ஆன்சர் தான் வருது. ஓகேங்களா? 9000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். 3வது மெத்தடும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 10% அப்படின்னா 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ மீதி 1/10. ஸோ அடுத்ததும் 10% தான். அப்போ 10%னா 10% ஈக்குவல் டு 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0க்கு 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது 10 அப்படிங்கிறது. இதுலேருந்து 1 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, குறைச்சவன் 9. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸு. ஸோ அதேமாரி இங்கே அதேமாரி தான் 10 தான் மார்க்கெட் ப்ரைஸு. 10லேருந்து 1 போச்சுன்னா மீதி 9க்கு செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது அப்படி பெருக்குங்க. 10 இன்ட்டு 10 100. 9 இன்ட்டு 9 81. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 81 எத்தனை டைம் பெருக்குனா இந்த 7920 வருது பாருங்க. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தானே, இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, செல்லிங் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 81 இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அப்போ இந்த 81 எத்தனை டைம் இருக்குன்னா 7920 வருதுன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம பெருக்கிறதோட ஸோ அப்படியே வகுத்துமா கூட தெரிஞ்சிடும். அதாவது 7290 வகுத்தல் 81 ஈக்குவல் டு 90. அப்போ 90 டைம் பெருக்கணும். 90 டைமு இந்த பெருக்கணுமா இந்த வேல்யூ வருது. ஸோ அதே 90ஆல் இந்த 100 பெருக்கணுமா 9000. புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 3 மெத்தடையும் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த சம்மர் நல்லா பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 சம் இதே டைப்பில் கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.